நண்பர்களே, இந்த வீடியோல நாம கருவேப்பிலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல நம்ம எப்பவுமே ஃபுட்ல தாளிக்கிறதுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த கருவேப்பிலையை நம்ம அப்படியே ஏதோ விரோதி மாதிரி எடுத்து ஒதுக்கி வைப்போம் தட்டுல. சோ இனிமே அப்படி வைக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்ல போறீங்க கேக்குறீங்களா? அதோட பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா நீங்களே எங்கடா கருவேப்பிலை தேடி தேடி சாப்பிடுவீங்க. இதோட பெனிஃபிட் சொல்லலாமா? முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முடி உதிர்தலை தடுத்து கருமையா வளர்ச்சி. யாருக்குதான் முடி வளர்க்கறதும் பிடிக்காது அண்ட் அது கருமையா வளர்றதும் பிடிக்காது சொல்லுங்க பாக்கலாம். சோ இந்த ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சாப்பிடுவீங்க. அடுத்ததா நீரிழிவு நோய்ங்க, ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை, அதாவது வயிற்று பொறுமலால கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், செரிமான கோளாறுகளை ஃபேஸ் பண்றவங்களா இருக்கட்டும், டைஜஸ்ட் ஆகாம இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே பெஸ்டான ஒரு மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கண் பார்வை, நம்ம வெளித்திரை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற விட்டமின் ஏ இதுல நிறைஞ்சிருக்கு. சோ இதை நீங்க சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கும். சரி, இப்போ இந்த கருவேப்பிலையோட 10 பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? நம்ம எப்பவுமே தூக்கி தூர எறிகிற இந்த கருவேப்பிலையில கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் டி, அமினோ அமிலங்கள், கிளைகோசைடுகள்னு உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இது உள்ள ஹார்பசோல் ஆல்கலாய்டுகள் செல்களுக்கு பாதிப்பு உண்டாக ஃப்ரீ ரேடிக்கல்களை அழிச்சு புற்றுநோய் தாக்காம பாதுகாத்துக்கும். உடல்ல பித்தம் அதிகமாகி தலை சுற்று வந்துச்சுன்னா அதை கருவேப்பிலை துவையல் சரி பண்ணிடும். நீரிழிவால உண்டாகிற பாதிப்புகளை தடுத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க இந்த கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணுது. நல்ல கொழுப்பை அதிகரிச்சு ட்ரைகிளிசரைடுகளின் அளவை கருவேப்பிலை குறைக்குது. குடல் பகுதியோட ஆரோக்கியத்தை அதிகரிச்சு குடல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பை கருவேப்பிலை குறைக்கும் அப்படின்னு சொல்லுது ஆராய்ச்சியோட முடிவுகள். தாளிச்ச கருவேப்பிலையோட மனமும் சுவையும் எச்சிலின் சுரப்பை அதிகரிச்சு செரிமானத்துக்கு வழிவகுக்கும். கருவேப்பிலைய அரைச்சு எலுமிச்சை சாரோட கலந்து குடிச்சீங்கன்னா பயணங்கள் அப்போ வரக்கூடிய வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி உணர்வுகள் காணாம போயிடும். கருவேப்பிலையோட ஈர்க்குகளை பொடியாக்கி சமையல சேர்த்துட்டீங்கன்னா ரத்த சோகை சரியாகுங்க. கருவேப்பிலை உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மிளகு, சீரகம், சுக்குத்தூள், சோம்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை சாதத்துல கலந்து நெய் விட்டு குழைச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிற்று மந்தம், வயிற்று கோளாறு, வாய்வு கோளாறு கூட நீங்கிடும். அதே மாதிரி கருவேப்பிலை பொடியோட பனை வெல்லம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹீமோகுளோபின் எக்கச்சக்கமா அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் என்ன தெரியுமா? ரத்தம் ஊறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ பீட்ரூட் சாப்பிடணும், ஆப்பிள் சாப்பிடணும், ஆரஞ்சு சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், மாதுளம்பழம் சாப்பிடணும் இல்ல. நீங்க கருவேப்பிலை என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இந்த பொடியோட கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, அதோட பனை வெல்லம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு நீங்க சாப்பிட்டு வரணும். அப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களோட ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அகைன் வேறொரு யூஸ்ஃபுல்லா டிப்ஸ் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கேட்கலாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற ஒரு டிப்ஸ்ல மீட் பண்றேன். Thank you so much. Take care all.